நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பேர் ஜெயமா. கதையை ஆரம்பிக்கிறேன். அதானே? ஆராரோ அப்பா உனக்கு ஆதிராரோ, நீ யாரே போறந்தகனோ, அப்பா நீ அருட்டாள, ஐயா நீ வந்தகனோ, உனக்கு ஏன தள்ளி மகன உனக்கு தாளாட்டோ, அப்பா உனக்கு தாதி மாறோ லட்சம் பேரும், உனக்கு நான் குந்தி தள்ளி, அப்பா உனக்கு நான் தாளாட்டம், ஐயா உனக்கு கோடி மாறோ, அப்பா உனக்கு தாதி மாறோ, இப்போ யாரோ யாரோ அந்த வேணும், எங்கள் அப்பா நீ அரட்டாள நீ வந்த வேணும், நீ அம்மாங்களத்துக்கோ, அப்பா நீங்கள் நல்லா அப்பா நீங்கள் போனீங்கன்னா இந்த அம்மானே கண்டுபிட்டு, அப்பா நீ ஓட்ட பேரி நடையா, அப்பா நீ வீட்டுக்கா ஐயா நீ ஓடி வந்த, ஐயா நீ ஓடி வந்த காலுக்கோ, அப்பா உன்னை பெற்ற தாயார் உனக்கு அவசாரணம், அப்பா நீ செய்தலப்பா, எப்போ நீ என்னதான் நீ சொன்னாலும் ஏம்மா எனக்கு காதலையே, அம்மா எனக்கு கேட்கலையே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி என்ற பொண்ணை கட்டினாங்க. ராணி என்ன பொண்ணை கட்டின்னு வந்தால் அந்த ராஜா ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த ராணிக்கு அந்த ராஜா இந்த ராணி இவங்க 3 பேருமா இருக்கிறாங்க. இருந்தால் அந்த அம்மாளுக்கு 2 பெண்ணு பிறந்தது. 2 பொண்ணு பிறந்தா அதை வளர்த்தாங்க. பள்ளிக்கூடத்தில் போட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போடல, வளர்த்தாங்க. வளர்த்தா அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, காலமாயிட்டார். காலமாயிட்ட போது என்ன பண்ணிட்டாரு, கொலையாளி அந்த ராஜா செத்துட்டாரு. என்ன அந்த அம்மாவை நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு அவனு வரானுவோம். அப்போ இந்த நாயை கூட்டு இந்த ராணி என்ன பண்ணுறா, அம்மா என் பொண்ணை 2 பொண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்பாடைக்கிறான், அந்த பொண்ணை நீ தான் காப்பந்து பண்ணணும், என்னை கொலை பண்ண வரான்னு நான் எங்கன்னா ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இந்த நாய் சரின்னு சம்மதப்பட்டுக்குச்சு. இப்படியே சம்மதப்பட்டால் இந்த நாய் எந்த வீட்டில் கல்யாணம் நடக்குதோ அந்த நாய்க்கு இந்த 2 பொண்ணுக்கும் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. எந்த வீட்டில், அந்த ராஜா இருந்த வீட்டில். இந்த நாய் நினச்சிது, இது தனி வீடாக இருக்குது, நம்ம இந்த 2 பொண்ணையும் நம்ம ராணி கொள்ள அந்த மாதிரி வந்துட போகிறான்னு சொல்லிட்டு இது ஒரு காட்டுக்கு எடுத்து விட்டு போகுது.
காட்டுக்கு இட்டு போனால் அங்கே ஒரு சோரங்கம் பண்ணி இந்த பொண்ணை ரெண்டையும் சோரங்கத்தில் விட்டு போய் அது எனக்கு எங்கே கல்யாணம் நடக்குதோ போக வேண்டியது, சாப்பாடு கொண்டாந்து கொடுக்க வேண்டியது, அந்த சோரங்கத்தை சாத்திக்க வேண்டியது. இது எங்கன்னா போகும்போது என்ன சொல்லிட்டு போகுது அந்த பொண்ணுக்கிட்ட, அம்மா நம்ம காட்டில் இருக்கிறோம், யாருன்னா வேட்டையாட வருவாங்க, தண்ணி கேட்டால் நீங்கள் வெளியே வராதீங்கம்மா அப்படின்னு நாய் சொல்லிட்டு போகுது. சரிம்மா அப்படின்னு இந்த 2 பொண்ணு இருக்குது. அப்போ 2 பேர் ஒரு ராஜன் என்ன பண்ணானுவா, வேட்டைக்கு போகிறானுவோ, காட்டுக்கு போனால் வேட்டையாடினானுவோ. அவனுக்கு தண்ணி தாகமாக எடுத்து போச்சு. எங்கேயும் பார்க்குறானு தண்ணி கிடையாது. பார்த்தா ஒரு சோரங்கம் பாதை இருக்குது. சரி இதில் யாருனா இருப்பாங்க போய் பார்த்தா இந்த 2 பொண்ணு உள்ளே இருக்குது. அம்மா கொஞ்சோண்டு தண்ணி தாம்மா அப்படின்னு. சரின்னு அந்த பொண்ணுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு பார்த்தா 2 பொண்ணு நல்லா ராஜன் வீட்டு பொண்ணாச்சு, எவ்வளோ அழகாக இருக்கும். அவனுக்கு 2 பொண்ணையும் பார்த்தானுவோம். அம்மா பிலி, கரடி, சிங்கம், ஒட்டகம் இதெல்லாம் வரும், அடித்து தின்னுடும், நீ என் கூட வந்துடுமான்னு சொல்லி கூப்பிட்றானு. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஐயோ நாங்கள் வரமாட்டோம், எங்கள் அம்மா வந்தால் தேடுவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. இல்லைம்மா நீ வாம்மா, நாங்கள் எங்கள் குதிரையிலே ஏற்றி போனேன். ஒரு பொண்ணை ஏற்றிக்கணும் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டா, ஐயோ நம்ம அம்மா வந்தால் தேடுவாங்களே, எங்கே கண்டு தேடுவாங்கன்னு அவள் கட்டியிருந்தான் ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ச்சி போட்டு போகுது. ஏன் கீழ்ச்சி போட்டு போகுதுன்னா, இந்த நாய் நம்ம வளர்த்த பொண்ணு தானே இது, அதுமே ஆடை தானேன்னு பார்த்து அடையாளமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜன் வீட்டில் வரையிலும் போட்டு மூடுது. இந்த நாய் எங்கே பார்த்தாலும் பார்த்துது. அங்கே அந்த பசங்க மாடு மேய்க்கிற பசங்க என்ன பண்ணிச்சு, ஆமாம் அப்பா என் 2 பொண்ணு வளர்த்தம்பா, அந்த பொண்ணை காணாம்பான்னு, நீ ஒன்றும் தேடாத, 2 ராஜா 2 பொண்ணையும் 2 குதிரையில் ஏற்றிக்கின்னு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஆடையெல்லாம் கீழ்ச்சி போட்டுக்கின்னு போயிருக்குது. அந்த ஆடையை பார்த்துக்கினே அந்த வீட்டுக்கு நீ போகலான்னு சொல்லி அந்த பசங்க சொல்லு. போட்டாக்கா அந்த ஆடை நடுக்க கிடந்து அந்த ராஜன் வீட்டு வயலையும் கிடக்குது. போய் இந்த பெரிய பொண்ணு வீட்டுக்கு போச்சு. பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனது அம்மானு கூட்டுறதுக்கு என்ன சொல்கிறாவா, நாங்கள்லாம் 2 பேரும் நாங்கள் செல்வகமாக வாழறோம், அங்கே ஏன் வந்த போன்னு அடிச்சு தீர்த்துடான். ஐயோ கடவுளே, இப்படியா, சரி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போ அப்படின்னு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்தான். அடிச்சு போடுறான். அடிச்சது என்ன பண்ண, சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்தது, வாம்மா, ஐயோ எப்போம்மா, ஏம்மா நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னோம்மா, நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கூட்டு வச்சுருந்தா இது செத்து போன நாயை என்ன பண்ணா, ஒரு புது பானை வாங்கி வந்து அதில் அதை தூக்கி போட்டு ஒரு மஞ்சள் துணியை போட்டு வேடு கட்டி ஒயரை உரி கட்டிட்டா. இது ஒரு கொஞ்ச நாள் இந்த ராஜன் பார்க்கல. ஒரு நாள் என்ற வேலையில் இவங்க 2 பேரும் நெத்திரி ஆகிருக்கும் போது அண்ணாந்து பார்த்தோம். பெண்ண அது என்ன ஒயரணும், இதுதான் எங்கள் அம்மா வீட்டை கொடுத்த சேதனம் அப்படின்னா. அப்படியா, அவர் பார்ப்போம் அப்படின்னு. சரின்னு அவர்கிட்ட பார்த்தா தங்கமும் வைரமும் நகையும் சொல்ல முடியல. அந்த நாய் அவ்வளோ பவனும் நகை ஆகிப்போச்சு. சரின்னா, அடோ எப்பா உனக்கு அம்மா சீதனம் கொடுத்துட்டா நாய் பரவாயில்லைன்னு அந்த ராஜா ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு. என்ன பண்ணா, பெரியவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நகை நட்டையெல்லாம் பார்த்தால, முன்னாடி உனக்கு நகை நட்டு எப்படி வந்துன்னா, நீ தான் அம்மாவை அடிச்சு சேர்த்திட்டியா, அம்மா சேர்த்துட்டாங்க, நான் தூக்கி பானையில் போட்டு மூடி வச்சேன், அதை ஒயரை கட்டினேன், எங்கள் ராஜா கேட்டார் என்னான்னு, எங்கள் அம்மா வீட்டை கொடுத்தன சேதனம்னு சொன்னான். அவர் பார்ப்போன்னா அதில் தங்கமாக இருக்குதுன்னா. அப்படின்னா நாம் போய் ஒரு நாயை அடித்து போடுவோன்ட்டு அங்கே தெரு மேலே போச்சு ஒரு நாயை. அந்த நாயை அடித்து போட்டு அதே போல் புது பானை வாங்கியாந்து வேடு கட்டி ஒயரை வச்சுட்டான். இவங்களுக்கு கொஞ்சம் நாள் பார்க்காதவ இருந்தாங்க. அந்த பெரிய பொண்ணு ஆம்பிடான். அவனும் ஒரு நாள் பார்த்துட்டு, என்ன பெண்ணா ஒயரன்னு, இது எங்கள் அம்மா வீட்டை கொடுத்த சேதனம்னு. அப்படியா, சரி அவரு பார்ப்போம் அப்படின்னு. அவத்து பார்க்கும்போது பாம்பு, பூரம், தேள், அரணை, தவகளை எல்லாம் இருக்குது. முன்னாடி உங்கள் அம்மா வீட்டு கொடுத்த சீதனியா மாடியுதுன்னு சொல்லி ராஜா கேட்குறான். ஆமாங்க, எங்கள் அம்மா சேர்த்ததுக்கு என் தங்கச்சி செய்தா, அந்தமாரி சரி நாம் ஒன்று அடித்து போடுவோன்னு போட்டான், அது அந்தமாரி ஆகி போச்சுங்க ராசா, மன்னிச்சிங்க அப்படின்னு ராசா கிட்ட வாபஸ் வாங்கினான். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது
சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.